வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகிறது. வாய்ப்புகளை தருகின்ற பொழுது பல நேரங்களில் அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. வாய்ப்புகள் நமக்கு வந்து சேர்கின்ற பொழுது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுவல் இரண்டாவது விஷயம்தான். முதலில் அந்த வாய்ப்புகளை நாம் புரிந்து கொள்கிறோமா? இந்த வாய்ப்புகள் தான் நமக்கானது என்று புரிந்து கொள்கிறோமா? இன்றிலிருந்து பல ஆண்டுகள் இருக்கும். எப்படி ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அன்றாடம் தினசரி வாசிக்கின்ற பழக்கம் கொண்ட காரணத்தினால் என்னிடத்தில் ஒரு கருத்து வந்து சேர்ந்தது. எல்லோரும் தான் வாசித்திருப்பீர்கள். ஆனால் என்ன ஒரு சூட்சுமம் தெரியுமா? அறிவு எல்லோரிடத்திலும் இருக்கிறது. அதில் வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய, ஒளி ஊற்றக்கூடிய ஒரு சிறு காரியத்தை, ஒரு சிறு ரசவாதத்தை இந்த அரை மணித்தியாலும் நான் செய்ய போகிறேன். எல்லோரும் தான் வாசிக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த சொல் எந்த நிலையில் வந்து சேர்ந்திருக்கிறதோ அந்த சொல் அந்த நிலையில் நமக்கு புரிகிறது? நான் தினத்தந்தியை வாசிட்டு இருக்கேன். அதுல ஞாயிற்றுக்கிழமை இறை அன்பு சார், எனக்கு அப்ப அவரெல்லாம் யாருன்னே தெரியாது. அவரை எனக்கு தெரியும், நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. அவருடைய ஒரு சின்ன ஒரு மெசேஜ் நான் படிச்சு 10, 12, 15 வருஷம் இருக்கும். இந்த வினாடி வரைக்கும் நான் நினைவில் கொள்கிறேன். நான் சந்திக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் எல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்ன சொல்? தகித்திருக்கக்கூடிய அந்த சிப்பிக்கு வந்து சேர்ந்த ஒரு துளி தண்ணீர் முத்தாக மாறிய சொல். இன்றைக்கு நான் குருநாதராக வழிபடுகின்ற அவர் மேடையில் இருக்கிறார். அவர் இருக்கின்ற பொழுது அவர் பக்கத்தில் உட்கார்வதற்கு எனக்கு ஆசை. ஆனால் சுனில் அதை தடுத்து விட்டான். அவனுக்கும் ஆசை இருக்கும் தானே. அவனுக்கு 2 பேர் பக்கத்திலேயே உட்கார்ற ஒரு வாய்ப்பு. நான் யோசித்து பார்க்கிறேன், அந்த சொல் எப்படிப்பட்ட சொல்? ஒருத்தர் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறார். இதுதான் மேட்டர். செய்தி இதுதான். மரண தண்டனை விதிக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்க. அவருக்கு இன்னும் எப்படி மரண தண்டனை விதிப்பதோ அதற்கான விஷயங்கள் வந்து சேரல. 2 நாள் இருக்கு இன்னும் அவரை சாவடிக்கிறது. அவருக்கு என்ன தண்டனைன்னா விஷம் கொடுத்து அவங்கள சாகடிக்கணும். அதான் அவருக்கு கிடைச்ச தண்டனை. அவர் பேரு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் யாருன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவோம் தத்துவவாதின்னு. என்ன தத்துவத்தை அவர் சொன்னார்னா யாருக்கும் தெரியாது. வை நாட் கேள்விகளை எழுப்பியவர் சாக்ரட்டிஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்க கூடாது, இது 2 தான் சாக்ரட்டிஸ். இதுக்கு ரொம்ப ஆழமான அறிவு இருக்கணும். ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்பதற்கும், ஏன் இப்படி இருக்க கூடாது என்று சொல்வதற்கும் ஆழமான தேடல் இருந்தால் மட்டும்தான், தத்துவ அறிவு இருந்தால் மட்டும்தான் அந்த கேள்வி வரும். அவருக்கு ஏன் அவர் நடந்து பழகினார்னா, அவருக்கு தெரியும் விஷம் கொடுத்து தான் சாவடிக்க போறாங்க. விஷம் கொடுத்த உடனே அவரை உட்கார விட மாட்டாங்க, அவர் நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு அவர் 2 நாளைக்கு முன்னாலே பிராக்டிஸ் எடுக்கிறார், நடந்துகிட்டே இருக்க. அப்பா அவருக்கு ஒரு இசை கேட்குதுங்க. அவர் எப்படி எழுதுறார், சும்மா துணுக்குதான் அது. ஆனால் என் மனதில் அது படிந்த அந்த படிமம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசு. அவர் நடந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்துல யாரோ ஒருத்தரை பிடிச்சு போட்டிருக்காங்க கைதியா. அவர் ஒரு பாட்டை வாசிக்கிறார், ஒரு கருவியில வாசிக்கிறார். இவர் உடனே பரவசமா கேட்கிறார், தோழனே யார் அதை வாசிப்பது? மிக சிறப்பாக வாசிக்கிறாய். அவன் பெயரை சொல்லுகிறார். இவர் சொல்லுகிறார் தன் பெயரை. ஓ சாக்ரட்டிஸ், நீங்களா பக்கத்தில் இருக்கிறீர்கள்? ஆமாம். நீ வாசிக்கிறாயே அந்த பாட்டு எனக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு கருவியால் அதை வாசிக்கிறாய். அது என்ன கருவி என்று எனக்கு சொல்வாயா? அவன் சொல்லுகிறான், மவுத் ஆர்கன். உடனே சாக்ரட்டிஸ் சொன்னதுதான், இந்த 2 வரியை மிஸ் பண்ணிடாதீங்க. சாக்ரட்டிஸ் சொன்னதுதான். ஓ அப்படியா, என்னிடத்திலும் வீட்டில் இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன், முடியாமல் போய்விட்டது, நீ எனக்கு கற்றுத் தருவாயா? சிரித்துக்கொண்டே அந்த கைதி சொன்னான், ஏ சாக்ரட்டிஸ், இன்னும் 2 நாட்களுக்குள் சாக போகிறாய். இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? சாக்ரட்டிஸ் தந்த பதில் என்ன தெரியுமா? இதுதான் புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் மனதில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டிய கல்வெட்டு வாசகம். அவன் சொன்னான், நான் சாகும்போது எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா?
அதற்காகவாவது நான் அதை கற்றுக்கொள்கிறேனே என்று சொன்ன அந்த சாக்ரட்டிஸினுடைய தகவலை எழுதி மக்களுக்கு பரப்பிய இறையன்பு இதோ உங்களுக்கு முன்னால் பொக்கிஷ பெட்டியாக உட்கார்ந்து. இலக்கியத்தில் மேலாண்மைன்னு ஒரு புக் எழுதியிருக்கார். நான் அதை இவர் இல்லாத மேடைகளில், புத்தக கண்காட்சிகளில், திருவிழாக்களில் சொல்வது வழக்கம். இலக்கியத்தில் மேலாண்மை என்கின்ற அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு ஒரு மனிதனுக்கு 50 ஆண்டுகள் அறிவு தேவைப்படும். மூளைக்குள் சுற்றுலா, ஒரு சுற்றுலா என்று ஒரு புத்தகம், முடிந்தால் படித்து கடந்து விடுங்க. வைய தலைமை கொள்ளை எழுதுறாருங்க ஒரு புத்தகத்தை. சாதாரணமாக சொல்லுகிறார். இன்றைய இளைஞர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? நாம் படிக்கின்ற படிப்பும் செய்யக்கூடிய வேலையும் மிக முக்கியமானது. அதனால் தான் இந்த உலகத்திற்கு நாம் அறியப்படுகிறோம் என்று எழுதுகிறார். இது எப்படி, நான் எப்படி நம்புவது? நான் ஆசிரியராக இருக்கிறேன், ஒருவர் வக்கீலாக இருக்கிறார், ஒருவர் டாக்டராக இருக்கிறார். 3 பேருக்கும் இந்த வாரத்தில் ஒரு பெரிய வன்முறை நடந்திருக்கு இந்த நாட்டில். நடந்ததா இல்லையா? அந்த டாக்டர் பேர் என்னன்னே தெரியாது யாருக்கும். ஆனா ஒரு டாக்டர் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டார். ஒரு வக்கீலுக்கு கத்தி குத்து விழுந்தது. ஒரு ஆசிரியர் கொலை செய்யப்பட்டார். அவர் செய்யக்கூடிய பணியினால் தான் அவருடைய உயர்வும் தாழ்வும் அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று ஒரு புத்தகத்தை அவர் எழுதத் தொடங்குகிறார். எழுத்து என்ன செய்கிறது நமக்கு? அவர் எழுதி விடுகிறார். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்ட தாய் போலதான், இதோ என்னை பெற்றெடுத்து விட்டாள் என் தாய், நான் இதோ சமூகத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் தாயினுடைய சொத்தா, சமூகத்தினுடைய பொறுப்பா? சமூகத்தினுடைய பொறுப்பு தான். செய்திகள் வந்து விழும், அதை எப்படி இந்த சமூகத்திற்கு பொறுப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் ஒளி உறும் அறிவு. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த தலைப்பை ஏன் நான் கொடுத்தேன். பாரதியை வாசிச்சுக்கிட்டு இருக்கேங்க. பாரதி பயன்படுத்துகின்ற சொல் ஒளி உறும் அறிவு. திருக்குறானிலே ஒரு சொல் வருகிறது, knowledge is light from God. அறிவு என்பது இறைவனிடம் இருந்து வருகின்ற ஒளி என்று குரான் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒளி உருகின்ற அறிவு. ஆனால் பாரதியை வாசிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் வருகிறது. தெளிவுறவே அறிந்திடுதல் என்கிறார், அறிவில் தெளிவு வேண்டும் என்கிறார். அப்படி என்றால் அறிவிலே தெளிவு வேண்டும். எது தெளிவு? தெளிவான அறிவு யாரிடத்தில் இருக்கிறது? பாரதியினுடைய வார்த்தைகளில் சொல்கிறேன் நான். எந்த இடத்தில் பாரதி அதை பயன்படுத்துகிறான்னு சொல்றேன். இன்றைக்கு இந்த தேசத்தில், இந்த நாட்டில் இது மிக முக்கியமான கூற்று என்பதனால் இந்த தலைப்பை என் ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டு நான் போன்ல சொல்லிட்டேன், ஒளி உறும் அறிவுன்னு. அந்த பாட்டை சொல்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். ஆனால் பொருள் புரிந்தால் உள்ளே ஏதோ ஒன்று கழன்று போகும், ஏதோ ஒன்று இறுக்கம் தளரும், ஏதோ ஒன்று ஒரு ஓடு உடையும். உடையணும். சொல்லுக்கு அவ்வளவு சக்தி உண்டு, அறிவுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அறிவுங்கிற சொல் இருக்குல்ல, அதை இந்த பாரதிய சொல்றதுக்கு முன்னால சொல்றேன். கல்வி வேறு, அறிவு வேறு. கல்வி கற்றவன் எல்லாம் அறிவாளியா? குருநாதர் சிரிக்கிறார். கிடையாது. வெளியிலிருந்து உட்செல்வது கல்வி, உள்ளிருந்து வெளிப்படுவது அறிவு. அப்படியே படிச்சதே சொல்லிட்டு இருந்தோம்னா அது அறிவு அல்ல. வெளியிலிருந்து வரக்கூடியது உனக்குள் ஏதோ ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்தி உனக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு தந்தால் அது அறிவு. பாருங்க, பாரதி எதை அறிவுங்கிறான் பாருங்களேன். நான் இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையா நான் சொல்றேன், பொதிகை சாரலில் இந்த கருத்தை நான் சொல்லுகின்ற ஏற்கனவே எழுதப்பட்டதுதான். ஆனால் உங்கள் மனதிலே ஒரு ரசவாதம் நிகழும் பாருங்க. என் மனதிலே நிகழ்ந்திருக்கிறது. ஆத்திச்சூடி என்று தொடங்குகிறது அந்த பாட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நம்ம பல நேரங்களில் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் சார், புரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய விஷயம் தெரியும், நமக்கு சொல்றதெல்லாம் தெரியும். ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண்மேனியான் சிவன். ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண்மேனியான்.
கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடந்தோன் விஷ்ணு. மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் அல்லாஹ். இயேசுவின் தந்தை யெகோவா என இங்கதாங்க கவிஞன். இதனால தாங்க இந்த புத்தகத்தை தேடி வரோம் நாம எல்லாம். என பல மதத்தினர் உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அப்பா, அதன் இயல்பு ஒளி உறும் அறிவாம். அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார். அதன் நிலை வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். இது பாரதியின் கூற்று. இறைவனை ஒளி உறும் அறிவு என்கிறார். நம்மிடத்தில் எல்லாம் அறிவு இருக்கிறது. நான் கொஞ்சம் வெளிச்சம் பாய்ச்ச போகிறேன், அவ்வளவுதான். சமீபத்தில் ஒரு வெளியில போயிருந்தோம். பெரிய நாடு, நிறைய பார்க்கறதுக்கு. நாசாலாம் கூட்டு போனாங்க. ஹூஸ்டன் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம். நான் ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கருத்தை சொல்றேன். தேடி வந்தது வேறு எதுக்கோ இருக்கலாம், ஆனால் கிடைத்தது தேடி வந்ததை விட உயர்வானதாக இருக்கலாம். இதுதாங்க நாலேஜுக்கு இருக்கிற வாய்ப்பு. தேடி வந்தது நான் தேடி போனதை விட எனக்கு கிடைத்தது உயர்வானதாக இருந்தது. நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் 7 பேர். அந்த டைனிங் டேபிள்ல எனக்கு கிடைச்ச 2 வெளிச்சத்தை சொல்லிட்டு போறேன். 2 விஷயம். அவரு என்ன அறிமுகப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொன்னார். என்னை வெற்றி பெற செய்தது, இந்த மேடையில் இன்றைக்கும் நான் நின்று கொண்டிருப்பது காரணம் என் 500 பரிசுகள் அல்ல, 500 வெற்றிகள் அல்ல, 1000 தோல்விகள்னு சொன்னார். கிடையாது, தப்பு தப்பு. இந்த சொல்லில் தான் இருக்கிறது சூட்சுமம். நான் இங்கே நிற்பதற்கு காரணம் 500 பரிசுகள் அல்ல, 1500 மேடைகள். அது தோல்வி அல்ல. அது எப்படி தோல்வியாகும்? நான் கலந்து கொண்டேனே, அது எனக்கு கொடுத்தது. எனக்கு என்ன முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு தானே கிடைக்கல. ஆனால் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதுல அது எப்படி சார் தோல்வியாகும்? கிடையாது. நான் பேசும்போதே தெளிவா தான் பேசுவேன். அவர் உட்கார்ந்துக்கிட்டு 2 விஷயம் சொல்றார். அந்த 2 விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லி போற கொஞ்சம் கடினமான விஷயம் தான். புரிந்து கொண்டால் இன்றிலிருந்து வாழ்வின் நிலை வேறு விதமாக உங்களுக்கு மாறலாம். எனக்கு மாறியதை போல. இவனுக்கு என்ன செஞ்சிடணும், அவங்களுக்கு என்ன செய்யணும், இவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதுனால தான் இதுவரைக்கும் இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன நினைப்பானோ, அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், நான் ஏதாவது ஒன்று படிக்கணும். ஏன் படிக்கணும்னா நான் இவ்வளவு சம்பாதிக்கணும். அவர் சொன்னார், நம் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரிந்திருக்கிறது. நம் அனைவருக்கும் தெரியாமல் இருப்பது நம்மை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது என்பதுதான். என்ன வார்த்தை சார் அது? என்ன வச்சுட்டு நான் என்ன பண்றது? இப்போ உட்கார்ந்து இருக்கார் இறையன்பு சார், உட்கார்ந்து இருக்கார். இந்த மூளை இருக்குல்ல, அவருடைய மூளை எவ்வளவு சார் சிந்திச்சிருக்கு, எவ்வளவு எழுதி இருக்கு, எவ்வளவு பணியாற்றி இருக்கு. அந்த மூளையையும் இந்த உடலையும், இயற்கை கொடுத்த உடலையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரிந்த காரணத்தினால் இன்றைக்கு உலகத்தில் பல நூல்களை தந்து, பல மேடைகளை கண்டு, பல நேரங்களில் உயர்ந்த பதவிகளையும் வகித்து உட்கார்ந்திருக்க. இன்னும் முடியல, இன்னொரு 20-25 வருஷம் வேலை இருக்கு அவருக்கு. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று நமக்கு தெரிவதில்லை என்றால் நான் இளைஞர்களிடம் சொல்கிறேன், இந்த உலகத்தில் அற்புதமான வயதில் இருக்கிறீர்கள். அந்த வயதை வீணடிக்காமல் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்பதிலே தெளிவுறுங்கள். பலருக்கு தெரிவதே இல்லை. ஒருத்தர் சொல்றார் 60 வயசு அவருக்கு, கேவலமா நடந்துக்கிட்டேன். 60 வயசுல இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்களே சொன்னார் பாருங்க பதில். ஆனா அது உண்மைதான் சொன்னார். நேர்மையான மனுஷன். இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. எல்லாருக்கும் புதுசு தானே சார், அந்த வினாடி எல்லோருக்கும் புதுசு தானே. ஆனால் அதை குற்றமற்றதாக வைத்துக் கொண்டிருப்பதற்காகத்தானே இந்த அலைச்சல்கள் எல்லாம், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம், இந்த திருவிழாக்கள் எல்லாம். பாருங்க, அவர் சொன்ன 2வது விஷயத்தை சொல்றேன். ரொம்ப தெளிவா இருந்தீங்கன்னா, சின்ன வயசு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். கலெக்டர் சாருக்கு சொல்றேன், நான் ஆசிரியர்.
நீங்க எல்லோரும் ஆட்சி பணியில் இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் ஜெயித்த இடம் எது தெரியுமா? உட்கார்வதற்கு இடம் இல்லை என்றாலும் இளைஞர்கள் நின்று கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஜெயித்த இடம் இது. கேட்கின்ற பழக்கத்தை குழந்தைகளிடம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சில பல முயற்சிகளுக்குத்தான் இருக்கும். அந்த முயற்சியில் கலெக்டர் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். நான் இப்படி யோசிக்கிறேன். அவர் சொன்ன இரண்டாவது சொல் என்ன ரொம்ப சிரமப்படுத்தின சொல். இஃப் யூ டச், இங்கிலீஷ்ல தான் சொன்னேன், அதை நான் தமிழ்ல சொல்றேன் மறுபடியும். இஃப் யூ டச் எனிதிங் அண்டர் த ஸ்கை இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிரைஸ் டேக். அவர் என்ன சொல்றார்? இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கென்று ஒரு விலை உண்டு. அதை கொடுத்து விட்டு அதை பெற முடியும். அது எதுவாக கூட இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். இந்த எந்த ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக கூட இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் விலை என்பது பணத்தினால் ஆனது அல்ல. பணத்திலான ஆனது மட்டுமல்ல விலை என்பது. அதற்கு சரியான விலை கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு விலை தராமல் எதுவும் நம் கைக்கு வராது என்கின்ற இரண்டு சூட்சுமமான விஷயத்தை அவர் சொல்லிவிட்டு போனார். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். பல நேரங்களில் நாம சின்ன சின்ன விஷயத்துக்கு மிஸ் பண்றோம். இப்ப இவ்வளவு அலர்ட்டா இருக்கிறீங்கல்ல, உங்க எல்லாரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். எல்லாரும் பதில் சொல்லுங்க. அது இண்டிவிஜுவல் क्वेश्चन தான், இண்டிவிஜுவல் ஆன்சர் தான். எல்லாரும் சொல்லலாம் பதில். யாரும் யோசிக்காதீங்க, அவங்க அவங்களுக்கான பதில் சொல்லிடு. இந்த ரெண்டு விஷயத்தையும் கேட்டு கேட்டு எங்களுக்கு பழக்கம் டீச்சர்ல, முக்கியமா கொரோனால. சார் am I audible? ஒன்னும் பதில் சொல்லாத, மரண உருவத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். எங்களுக்கு சத்தம் போட்டு போட்டு பழக்கம். பாருங்க, ஒரு கியூ நின்னுட்டு இருக்கு, 20 பேர் நிக்கிறாங்க கியூல. 3 மணி நேரமா கியூ நிக்குது. நீங்க நிக்கிறீங்க, ஆனா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆள். கவுண்டர் திறக்குது. ஒருத்தர் தலைவரி கோலமா ஓடி வந்து சொல்றார், டிக்கெட் வாங்குறவர் தான் வச்சுக்கோங்களேன், சார் 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 நான் வாங்கிக்கிறேன் சார், சார் என்ன விடுங்க சார், உங்ககிட்ட கெஞ்சுறார். நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆள். என்ன செய்வீங்க? ரொம்ப கஷ்டப்படுறார், பார்த்தாலே தெரியுது. ரியலி ஹி இஸ் கேப்பபிள் கேண்டிடேட். ஒரு 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 மகப்பேறு அடையக்கூடிய ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன குழந்தை கையில் வச்சுக்க ஒரு தாயின்னு வச்சுக்கோங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க? அலோவ் பண்ணுவீங்களா? பாருங்க, உங்களை அலோவ் பண்ண வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு. சரியா? ஓகேவா? சரி, இப்போ அவங்க கவுண்டருக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்க எங்க நிப்பீங்க? நியாயமா? ஏற்கனவே ஒருத்தர் 2வது இடத்துல நிக்கிறாருல, அவர் எங்க போறது? அவர் ஏன் போகணும்? முடிவு உங்களது தானே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கியூங்கிறது பாயிண்ட்ஸ். நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் முன்னாலோ பின்னாலோ போக முடியாது என்பதுதான் ரூல். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்தை, அவன் உங்கள் இடத்தை கேட்கிறான். நீங்க கொடுத்துட்டீங்கன்னா 21வது ஆளா நீங்க வந்து நிக்கணுமே தவிர எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. 2வது நிலையில் உங்களை நீங்களே நகர்த்தி கொள்வதற்கு. பேசிக்குங்க, பேசிக் சிவிக் சென்ஸ் நமக்கு பல நேரங்களில் அறம் செய்கிறோம் என்கின்ற பொருட்டிலே பிளாக் ஸ்பாட் வந்துருது, நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் வந்துருது. இந்த பிளைண்ட் ஸ்பாட் இல்லாம நம்மளை பார்த்துக்கணும். நான் சாதாரணமா குழந்தைகள் கிட்ட தான் கேட்பேன், உங்ககிட்டயும் கேட்கிறேன். 50 பேர் ஓட்ட பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். நீங்க முந்தி 2வது ஆளை தாண்டிட்டீங்க. இப்போ உங்க பொசிஷன் என்ன? ஃபர்ஸ்ட்னு சொன்னவங்க எல்லாம் ஃபெயில். ஏன்னா 2வது ஆளை தானே தாண்டி இருக்கீங்க. உங்களுக்கு முன்னால ஒரு ஆள் ஓடிட்டு இருக்குல்ல. அறிவு இருக்கிறது, கொஞ்சம் அதில் ஒளி உறும் நிலை வர வேண்டும், அவ்வளவுதான். கொஞ்சம் அலர்ட். சரி, 50 பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க, கடைசி ஆளை தாண்டிட்டீங்க. இப்போ உங்க பொசிஷன் என்ன சொல்லுங்க? 49 சொன்னதெல்லாம் ஃபெயில். கடைசி ஆளை எப்படி தாண்டுவீங்க? சில பேருக்கு புரியவே இல்லை. கடைசியால தாண்ட முடியாதுயா. கடைசியால் தானே, அதுக்கு பின்னால் தாண்டிங்கன்னா அது யாரு? அது ரேஸ்ல இல்லையே. கேட்கிற கேள்வி ரொம்ப வசீகரமா இருக்கும். அந்த வினாடியில் அது சரியாக தெரியும். அதனால் தான் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லுகிறார், வீட்டிற்கு போய் எந்த விஷயம் சொல்லப்பட்டாலும் அதை உங்கள் அறிவு என்கின்ற வடிகட்டியால் 2-3 முறை வடிகட்டி
தெரிகிறது, நியாயமானது என்று புரிவதை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுங்கள், மற்ற விஷயங்களை புறம் தள்ளுங்கள் என்று சொல்லுவார். பல நேரங்களில் நம்முடைய புத்தி நமக்கு மிகச்சரியாக இருக்குதுன்னு நாம நினைப்போம். அந்த நினைப்பு தான் நம்மளை பல நேரங்களில் கீழே போட்டு கொல்லும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். சொல்லலாமான்னு தெரியல, நான் சொல்லிடுறேன். எனக்கு பார்க்குறவங்க எல்லாம் ஒரு விஷயம் சொல்றாங்க. அண்ணனுக்கு சொல்றேன், இறையன் அண்ணனுக்கு சொல்றேன். பார்க்குறவங்களாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சார் மேடம் உங்க பேச்சை கேட்காம நான் தூங்குறதே இல்லை. 10-15 வருஷமா இதே பேச்சை கேட்டா எப்படி இருக்கும்? தூங்கவா பேசுறேன் நானு? என் பேச்சை கேட்டு எப்படி தூக்கம் வருது உனக்கு? ஒரு பொண்ணு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தா, இங்கிலீஷ்ல போட்டிருந்தா, யோர் ஸ்பீச்சஸ் ஆர் ஸ்லீப்பிங் பில்ஸ். இங்கிலீஷ்ல சொல்றது தூக்க மாத்திரைங்கிறா. நான் எப்படி தூக்க மாத்திரைன்ற எனக்கு புரியவே இல்லை. ஆனா அவ ஒரு விளக்கம் தந்திருந்தா, அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இடைவெளியில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் இடைவெளியில் அர்த்தம் இருக்கிறது. நம்முடைய ஜெயமோகன் சொல்லுவார், கொற்றவை நான் ஏன் எழுதினேன் என்ற முன்னுரையில் எழுதுவார். என் முன்னோனான இளங்கோ எங்கெல்லாம் மௌனம் சாதித்தானோ அந்த மௌனத்திலிருந்து நான் இந்த கதையை எடுத்தேன் என்று சொல்லுவார். சில இடங்களில உள்ளுக்குள்ள மௌனம் மாதிரி தெரியும், வெற்றிடம் மாதிரி தெரியும், ஆனால் அது பொருள் நிறைந்தது. நான் ஒரு கூட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். மேடம் உங்க பேச்சுனா என் வைஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம், அந்த பேச்சை கேட்காம அவ தூங்குறதே இல்லை மேடம். மறுபடியும் தூக்கம். அப்போதான் எனக்கு அவ விளக்கம் தந்தது புரிந்தது. அவ சொல்றா, வாழ்க்கை நம்மை வீணாக்கி நம்மிடமிருந்து எல்லா நன்மைகளும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நன்றி இல்லாமல் தூக்கி வீசுகின்ற பொழுது நான் படுக்கையில் சக்கையாக விழுகிறேன். நான் எதற்கும் லாயக்கற்றவள், நான் எதற்கும் லாயக்கற்றவன் என்று படுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய கைபேசியில் நீ தோன்றுகிறாய். இந்த உலகம் அழகானது, நீ விவேகமானவன், உனக்காகத்தான் இந்த சூரியன் நாளைக்கு உதிக்கப் போகிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை புறம் தள்ளிவிட்டு தோற்காமல் வாழ்க்கையில் முன்னேறு என்று நீ சொல்லுகின்ற பொழுது எனக்குள் ஒரு சிறிய நம்பிக்கை வருகிறது. என் மனம் குழப்பத்தில் இருந்து அமைதி காண்கிறது. அமைதி காணுகின்ற பொழுது மென்மையாக என்னை உறக்கம் தழுவுகிறது. அப்படி என்றால் உன்னுடைய பேச்சு என்பது ஸ்லீப்பிங் பில்ஸ் தானே என்று அவள் கேட்கிறாள். சொற்கள் நம்மை அமைதியுற செய்ய வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு நம்மை தயார் செய்ய வேண்டும். பாருங்க, உங்களை அடுத்த கட்டத்திற்கு தயார் செய்கின்ற உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவிற்குள் ஒரே ஒரு வெளிச்சத்தை மட்டும் பாய்ச்சுகிறேன். ஒரு மீட்டிங் இப்படிதான் பேசியிருக்கேன். பேசிட்டு பேக் ஸ்டேஜ் ஒரு 45 வயது பெண் இருப்பாள். சரியான பணக்காரியா இருப்பா போல இருக்கு. அவளுடைய அட்டாயர் அப்படி இருக்கு. அவளுடைய நகைகள் அவ போட்டிருக்க, அவ கையில வச்சிருக்கிற வெளிநாட்டுல அந்த கீட்டெக்கெல்லாம் ரொம்ப உயர்ந்தது. அவ அழுறா, என் கையை பிடிச்சி தேங்க்ஸ் தேங்க்ஸ் அழுறா. திருப்பி திருப்பி சொல்றா, 8 ஆண்டுகளாக கவலைப்பட்டு கொண்டிருந்தேன், 8 ஆண்டுகளாக சிறையில் இருந்தேன், என்னை மீட்டெடுத்தது உங்களுடைய பேச்சு, என்னை சொல்லிக்கிட்டே இருக்கா. அழுறா, ஆனா மையெல்லாம் கரையுது, அதை பற்றி கவலைப்படாம அழுறா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்ட்டு ஓடிட்டா. ஹீல், பெரிய ஹீல் போட்டு ஸ்டைலிஷ் லேடி. நான் பாட்டுக்கு எல்லாரையும் விட்டுட்டு அவளை கூப்பிட்டேன் போய் கார்கிட்ட. 10-15 பாயிண்ட் பேசினேன். எந்த பாயிண்ட் உனக்கு பிடிச்சதுன்னு சொல்லு. மக்கள் கிட்ட சொல்லலாம்ல அத. அவளுக்கு ஓடு உடைஞ்ச மாதிரி கேட்கின்றவர் யாருக்கேனும் ஓடு உடையலாம் இல்லையா? 8 வருஷமா சிறையில் இருக்கின்றவர்களை விடுதலை செய்யலாம் இல்லையா? சொல்லுன்னு அவ சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்றத அது அப்படியே அவளுக்கு என்ன சொன்னேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சொல்லணுமா? கொஞ்சம் பேருக்கு பாதிப்பா இருக்கும், பாதிப்படைஞ்சவங்களுக்கு விடுதலையா இருக்கும். ஒரு காட்டு வழி, ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருக்கிறான். ஒரு பாம்பு புத்து, அதுல இருந்து ஒரு பாம்பு வருது வெளியில. ஐயோ, இது பாம்பு இருக்கிற வழி, நம்ம வேற வழியில போவோன்ட்டு வேற வழிக்கு போறான். அந்த பாம்புக்கு பேரே அரவம். அது எங்க சத்தம் கேட்டாலும் போயிடும். நேரா அது போய் அவன் போன பாதைக்கு போய் கரெக்டா அவன் காலில் கொத்திருச்சு. நாம அந்த வழிக்கே போவாம நம்ம வழிக்கு நம்ம கொத்தனவங்க இருக்காங்க தானே, நம்மளை கொத்தனவங்க வாழ்க்கையில் இருக்காங்க தானே,
பாம்புங்கிறது இங்க பாம்பு இல்லை. சரியா? இவ்வளவு சீரியஸா இருக்கிறீங்க, அவ்வளவு கொத்துப்பட்டு இருக்கீங்களா? சரியா? இப்ப அவனுக்கு ரெண்டே ஆப்ஷன். ஒண்ணு, பாம்பை போய் கேட்கலாம், நியாயமா உன் வழிக்கா நான் வந்தேன், என்னை ஏன் துரோகம் பண்ண, என்னை ஏன் கொத்துன, நான் இப்ப இருக்கிறதா சாவறதா, உன் விஷம் என்ன பண்ணும் தெரியுமா உனக்கு என்று பாம்பிடம் நியாயம் கேட்கலாம். இல்லை என்றால் கொத்தப்பட்டு விட்டோம், விஷம் ஏறி கொண்டிருக்கிறது, விஷத்தை குறைப்பதற்கும் விஷத்தை முறிப்பதற்கும் மருந்து தேடலாம். பல நேரங்களில் நாம் கொத்திய பாம்பை பின்பற்றி கொண்டு போய் நியாயம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர கொத்தப்பட்ட விஷத்தை யாரும் முறிவிற்காக தேடுவதே இல்லை. Don't chase the snake, deal with the venom. உங்களுக்கு எது பாதிப்பாக இருக்கிறதோ அந்த பாதிப்பிலிருந்து வெளியில் வாங்க. நான் வந்தேன், கொத்தப்பட்ட பொழுதெல்லாம் நிமிர்ந்து நின்று கொத்திய பாம்பிற்குள் போகாமல், பாம்பிற்கு பின்னால் போகாமல் கொத்தப்பட்ட விஷத்தை முறித்து இதோ நிற்கிறேன். பல நேரங்களில் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நம்மை சுற்றி போடும் என்று நமக்கு தெரியாது. அதனால் தான் என்னை அறிமுகப்படுத்தியவர் சொன்னார், வீழ்வதல்ல தோல்வி, களத்தை விட்டு நீங்குவதுதான் தோல்வி. கடைசி வரைக்கும் களத்துல நின்னு பாருங்க, வெற்றி பெற்றவர்கள் கூட நடுங்கி போவார்கள் உங்களுடைய நிற்றலை பார்த்து. தோற்றான் போல் நின்றான் பாண்டியன் என்கின்ற முத்தொள்ளாயிரத்தை படித்து வந்தவள் நான். யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தருகிறது. அந்த வாய்ப்புகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான், அந்த புரிதல் தான் வெளிச்சம்.